வணக்கம் வீவர்ஸ். இந்த வீடியோவில் சிப்பி காளான் மற்றும் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா. ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து கிண்ணத்தில் சேர்த்திடணும். தண்ணீர் ஊற்றி 2 முறை கழுவி வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் சேர்த்து ஊற விடணும். அரை மணி நேரம். சிப்பி காளான் இது போல் பிரித்து எடுத்துக்கணும். தண்ணீர் ஊற்றி அலசி எடுத்துக்கணும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, குடமிளகாய் தேவையான அளவு அரிஞ்சு எடுத்துக்கணும். 2 வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கணும். பிரிஞ்சி இலை 2, பட்டை 3, கிராம்பு 4, அன்னாச்சி பூ 1, இஞ்சி பூண்டு விழுது 1½ டீஸ்பூன் எடுத்துக்கணும். அடுப்பில் குக்கரை வச்சு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். மசாலா பொருட்களை சேர்க்கணும். வதக்கணும். மசாலா பொருள் புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து பாதி திட்டம் வேகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கணும். வதக்கணும். காய்கறிகள் எல்லாம் சேர்க்கணும். சிப்பி காளான் சேர்த்து வதக்கணும். அதை 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரெண்டே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கணும். கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணும். கலந்து விடணும். கொதி வந்ததும் தண்ணீர் வடித்து அரிசியை சேர்க்கணும். வாஷர் போட்டு மூடியை மூடணும். விசில் வைக்கணும். அஞ்சு விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திடணும்.
விசில் அடங்கினதும் மூடியை திறந்து பொறுமையாக கிளறி விடணும். சிப்பி மற்றும் வெஜ் காளான் பிரியாணி தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.